தேர்தல் இந்த பகுதியில் நமக்காக இந்த தொகுதிக்கு ஏற்கனவே நின்று சென்ற குப்புசாமியாக இருக்கட்டும், EVKS இளங்கோவனாக இருக்கட்டும், தேர்தலுக்கு மட்டும்தான் நம்ம கண்ணுள்ள பட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த பகுதியினுடைய மக்கள் குறையை கேட்கறதுக்காக வரவே இல்லை. சென்னையிலே வஞ்சிக்கப்பட்ட வடசென்னை என்று நான் சொல்லுவதற்கு காரணம் 3 தொகுதிகள் இருக்கிறது. தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை. வட சென்னையை மற்ற தொகுதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே இது ஒரு சென்னை மாநகரத்தில் இந்த தொகுதி இருப்பது போன்று யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த மண்ணிலே பிறந்தவர் சௌந்தரபாண்டியன் அவர்கள், இந்த மண்ணிலே படித்தவர், கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்று மாநில தொழிற்சங்கத்தினுடைய செயலாளராக உயர்ந்திருக்கிறார்கள். வட சென்னை தொகுதியை பொறுத்த மட்டிலே இது ஒரு தொழிலாளிகள் நிறைந்த மாவட்டம். எனவே முக்கியமாக வெற்றி பெற்ற காலங்களில் எல்லாம் வெற்றி பெற்ற கட்சிகள் அந்த மாநில கட்சியினுடைய தொழிற்சங்க செயலாளரை நிறுத்தி வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலிலே அருமை எண்ணம் வெற்றி பெறுகின்ற காரணத்தினால் என்னவோ நம்முடைய கழகம் தொழிற்சங்க மாநில பேரவையுடைய செயலாளரை இங்கே நிறுத்தி இருக்கிறது. நம்முடைய அன்பிற்குரிய வேட்பாளர் அவர்களும் வியாபார குடும்பத்தை சார்ந்தவர். அவர்களுடைய மூதாதையர் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர் இந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்து படித்து உங்களில் ஒருவனாக வீற்றிருந்து இன்றைக்கு உங்களில் ஒருவனாக வேட்பாளராக மணிப்பூருடைய கேப்டன் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார். அவருக்கு உங்களது பொன்னான வாக்குகளை சேகரிக்கும் முகமாக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இங்கே பல்வேறு கட்சி தலைவர்கள், நமது கூட்டணியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தோழர்கள் தத்தமது கருத்துக்களை எடுத்து எண்ணிருப்பார்கள் என்றாலும் கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் முன்னால் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஜனநாயகத்தோடு இருக்கின்ற ஜனநாயகவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி நிச்சயமாக ஜனநாயகத்திற்கும் பரநாயகத்திற்குமான தேர்தல். இதிலே நிச்சயமாக நமக்கு வெற்றி காத்திருக்கின்றது. என்று சொன்னால் இன்றைக்கு வடசென்னையில ஏறத்தாழ 3,50,000 புது வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். இது 18 வயதிலிருந்து 23 வயது பூர்த்தி அடைந்த 3,50,000 வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே 1,50,000 வாக்குகள் நிச்சயமாக வருங்கால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே அந்த வாக்குகளை நாம் சிந்தாமல் சிதறாமல் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாம் சேர்க்க வேண்டும். முரசு சின்னத்திலே அவர்களுடைய ஆதரவை நாம் பெற வேண்டும். அதற்கு இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே இருக்கின்றோம். நிச்சயமாக இருக்கின்ற அனைவருமே படித்தவர்கள், புதிய தொழில்நுட்பத்தை அறிந்தவர்கள். அவர்களுக்கு வலைத்தளம் மூலமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் SMS மின்னஞ்சல் போன்றவையின் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நமது வேட்பாளர் அவர்கள் இன்னும் நாளை மறுதினம் ஒரு புதிய வெப்சைட் ஒன்று தொடங்க இருக்கின்றார்கள். அதிலே www.dmdk.chennai என்கின்ற ஒரு வெப்சைட்டிலே முழு விதமான நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முழு விவரங்களும் அதில் இருக்கும். அதை இளைஞர்களுக்கு நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். நிச்சயமாக அதன் மூலமாக தனியான ஒரு பிரச்சாரம் நாம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல சுகாதார சீர்கேடு, வடசென்னையாவே சுகாதாரம் என்பது சிறிதளவும் இல்லை. அதற்கு முக்கிய காரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பக்கிங்ஹாம் கால்வாய் என்று பார்க்கிறோம். பெரம்பூர், திருவிழா நகர், வியாசார்பாடி எந்த பக்கம் பார்த்தாலும் சரி அந்த பக்கிங்ஹாம் கால்வாய் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் கொசு தொல்லை அதிகமாக இருக்கு. ஏன்னா அதை போய் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளால செல்ல முடியாது. ஆனா அங்க இருக்க மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சுகாதாரம் அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக பக்கிங்ஹாம் கால்வாய் நிச்சயமாக தூர்வாரி அதை ஒழுங்குபடுத்தினால் வடசென்னையில் உள்ள மக்களுக்கு